அனைவருக்கும் வணக்கம். ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த முக்கியமான கேள்விகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 129 கேள்விகள் பார்த்துட்டோம். இந்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இம்பார்ட்டன்ட் சமிட் அண்ட் கான்ஃபரன்ஸ் பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் இல்லை உலக அளவில் நடந்த முக்கியமான உச்சி மாநாடுகள் மற்றும் மாநாடுகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சமிட் அண்ட் கான்ஃபரன்ஸ், இது என்ன உச்சி மாநாடு மற்றும் மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உச்சி மாநாடு அப்படிங்கிறது சிறிய அளவில் சிறிய மக்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் கான்ஃபரன்ஸ் மாநாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை தான் மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய அளவில் நடக்கக்கூடியதை சம்மிட், உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15வது பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜோஹன்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல தான் நடந்துச்சு. 15வது பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜோஹன்ஸ்பர்க்கில் நடந்துச்சு. ஓகேங்களா, இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது யாரெல்லாம் உறுப்பு நாடுகள் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, மிக முக்கியமான உறுப்பினர்கள் நாடுகள். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பிரிக்ஸு கூட பார்த்திங்கன்னா இப்போ யாரெல்லாம் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸுக்கு அப்படிங்கும்போது முக்கியமான 5 நாடுகள், அந்த பி கூட பங்களாதேஷை சேர்த்துங்க. ஓகேங்களா, பங்களாதேஷும் அதில் இருக்குது. லாஸ்ட்டு எஸ் சொன்னோம் இல்லையா, அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா வரும், அங்கே சவுதி அரேபியாவும் சேர்த்துங்க. ஓகேங்களா, எஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, சவுதி அரேபியா. அதுக்கப்புறம் யூவில் 2 நாடுகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோலேயே, உருகுவே அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகேங்களா, உருகுவே, ஐக்கிய அரபு அமீரகம், இந்த 2 நாடு சேர்ந்துருக்கு. ப்ளஸ் வேறு என்னத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினாவும் இந்த பிரிக்ஸில் மெம்பராக இருக்கிறாங்க. அர்ஜென்டினா, ஈரான். அதுக்கப்புறம் ஈல 2 இது, எகிப்த் அண்டு எத்தியோப்பியா இவங்களும் உறுப்பினர் நாடுகளாக இருக்கிறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு வாட்டி கேட்கும்போது தான் ஒரு மாதிரியாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். பிரிக்ஸில் யார் பார்த்தீங்கன்னா 15வது பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க்கில் நடந்துச்சு. அதை தெளிவாக வச்சிங்க. ஃபஸ்ட்டு உறுப்பினர் நாடுகளை பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. அதுக்கப்புறம் பியில் இன்னொன்று ஆட் பண்ணிங்க, பங்களாதேஷ். அதுக்கப்புறம் எஸ்ஸில் சவுதி அரேபியாவும் ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உருகுவே, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகேங்களா, உருகுவே, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு. அதுக்கப்புறம் அர்ஜென்டினா, ஃபார் ஈரான், அர்ஜென்டினா இருக்குது, ஈரான் இருக்குது. அதுக்கப்புறம் எத்தியோப்பியா, அதுக்கப்புறம் எகிப்து. இது எல்லாமே உறுப்பினர் நாடுகளாக இருக்கிறாங்க. வேர்ல்டு காஃபி கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா, உலக காஃபி மாநாடு பார்த்திங்கன்னா எங்கே நடந்துச்சுன்னா, இந்தியாவில் பெங்களூரில் தான் காஃபி கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. ஆக்சுவலாக காஃபி உற்பத்தியில் முன்னிலை வைக்கும் மாநிலமே கர்நாடகா தான். ஸோ அந்த இடத்துல ஒரு காஃபி சம்மந்தப்பட்ட மாநாடு நடந்துச்சு. வேர்ல்டு காஃபி கான்ஃபரன்ஸ் இந்தியாவில் பெங்களூரில் நடந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா உணவு கட்டுப்பாட்டாளர்கள் உச்சி மாநாடு, அகில உலக உணவு கட்டுப்பாட்டாளர்கள் உச்சி மாநாடு, G20 இது நடத்தும். G20 குரூப் ஆஃப் 20 இருக்குல்ல, அது இப்போ G21 மாறிடுச்சு. அதை பார்க்கலாம். G20ல் குளோபல் ஃபுட் ரெகுலேட்டர் சமிட் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய உணவு கட்டுப்பாட்டாளர்கள் உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா, இந்தியாவில் டெல்லியில் நடந்துச்சு. இதுதான் முதன்முறை. சரிங்களா, G20 சார்பாக நடத்தக்கூடிய உணவு கட்டுப்பாட்டாளர்கள் உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா, டெல்லியில் நடந்துச்சு. இதுதான் முதல் முறை. அடுத்து 108வது சயின்ஸ் கான்ஃபரன்ஸ், அதாவது 108வது இந்திய அறிவியல் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா, நாக்பூரில் நடந்துச்சு. ஓகேங்களா, 108வது இந்திய அறிவியல் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக்பூரில் நடந்துச்சு. இதனுடைய தீம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, நிலைத்த நீடித்த வளர்ச்சிக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி உதவுது, அது கூட பார்த்திங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட். ஓகேங்களா, பெண்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் பண்ணணுன்னாங்க. அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், ஷாங்காய் ஒத்துழைப்பு மன்றம் இல்லைனா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு. இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் 9 நாடுகள் உறுப்பினர் நாடுகளாக இருக்குது. இந்த ஷாங்காயை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது, இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மன்றம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதனுடைய தலைமையிடம் சைனாவில் ஷாங்காயில் தான் இருக்குது. ஓகேங்களா, இதில் ஈரான் பார்த்திங்கன்னா ஃபுல் மெம்பராக உறுப்பினராக இப்போ சேர்ந்துருக்காங்க. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் ஈரான் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு இந்த மாநாடு பார்த்திங்கன்னா எங்கே நடந்துச்சு அப்படின்னா, 2023 இந்தியாவில் தான் நடந்துச்சு. ஷாங்காய் இந்தியாவும் அதில் ஒரு உறுப்பினர் நாடு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் அந்த மாநாடு நடந்துச்சு. இதில் ஈரான் ஃபுல் மெம்பராக அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிபிக் மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிபிக் மாநாடு அப்படின்னா
F for Forum, I for Indian, P for Pacific, I for Ireland, C for Cooperation. அதாவது இந்திய பசிபிக் தீவுகளின் ஒத்துழைப்புக்கான மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய பசிபிக் தீவுகளின் ஒத்துழைப்புக்கான மன்றம், இதை தான் ஃபோரம் ஆன் இந்தியன் பசிபிக் ஐலாண்ட் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3வது ஃபிஃபிக் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்புவா நியூ கினியா. ஓகேங்களா, பப்புவா நியூ கினியா இந்த நாட்டில் தான் நடந்துச்சு 2023. ஃபிஃபிக் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா பப்புவா நியூ கினியா இங்கே தான் நடந்துச்சு. ஓகேங்களா. அண்ட் கடைசி கொஷின், ஏஷியன் மாநாடு. ஓகே, ஏஷியன் மாநாடு அப்படின்னா ASEAN, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன், அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 கம்போடியாவில் நடந்துச்சு, 2023 இந்தோனேஷியாவில் நடந்துச்சு. இது 42வது மற்றும் 43வது. ஓகே, 42வது கம்போடியாவிலையும் 43வது வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவிலையும் நடந்தது. ஓகேங்களா. 42வது ஏஷியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு 2022 கம்போடியா, 2023 இந்தோனேஷியாவில் நடந்துச்சு. ரொம்ப முக்கியமான கேள்வி, அப்டேட் பண்ணிங்க. தேங்க்யூ.